என் தங்கப்பிள்ளையே, பல நல்ல திருப்பங்களை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்ற இந்த திங்கள் கிழமையின் வெற்றி விடியல் மார்கழி மாதத்தினுடைய தொடக்க நாளில் என் பிள்ளைக்கான ஒரு நல்ல செய்தியோடு அம்மா வந்திருக்கின்றேன். அம்மா, இவர்களை நம்பக்கூடாது என்று சொல்கிறாயே, இதுதான் எனக்கு இந்த விடியலில் கிடைக்கின்ற நல்ல செய்தியா என்று நீ கேட்கிறாய். உண்மையில் உனக்கான நல்ல விஷயத்தை நான் உன்னிடத்தில் சொல்லும் பொழுது அது ஆரம்பத்தில் உனக்கு கேட்பதற்கு கடினமாக இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையின் யதார்த்தம் என்னவோ அதைத்தானே உன் அம்மா உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் எல்லாமுமே தொடர்ந்து உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் பொழுது, என் குழந்தை, இவை எல்லாவற்றையுமே விடுத்து வாழ்க்கையின் நல்லதை நோக்கி நீ பயணித்து கொண்டிருக்கின்றாய். சுற்றி இருக்கின்ற சூழ்ச்சிகளை கண்டும் காணாமலும் சென்று கொண்டிருக்கின்றாய். இதுதான் உண்மையும் கூட. நீ கஷ்டப்படுகிறாய், காயப்படுகிறாய் என்பதற்காக யாரும் உன்னை விட்டு விட்டார்களா என்ன? இல்லை அல்லவா? பாரபட்சமே இல்லாமல் உன் மனதை எந்த அளவிற்கு காயப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதனால் இது போன்ற நேரத்தில் உன் அம்மா ஒரு விஷயத்தை உனக்கு சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையை, தவறை செய்துவிட்டு உடன் இருந்து கொண்டே நாடகமாடுகின்ற சிலர் உன் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கின்றார்கள். ஏனென்றால் உண்மை உனக்கு தெரிந்தால் மட்டும்தானே வெளிச்சத்திற்கு வரும். அதுவரையிலும் அவர்களால் முடிந்த அளவிற்கு நாடகத்தை உன் வாழ்க்கையில் போடலாம் அல்லவா? என் குழந்தையே, இதுவெல்லாம் ஒரு புறம் இருந்துவிட்டு போகட்டும். இன்னொரு புறம் நம்பிய உறவுகள் கைவிடுகின்றார்கள். இவர்கள்தான் உலகமே என்று நம்பி இருக்கும் பொழுது எதுவுமே இல்லை என்று இவர்கள் உணர்த்துகிறார்கள். இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையுமே பெரிதாக கண்டு கொள்ளாமல், உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல், இன்று நல்ல நாளே, இன்று கெட்ட நாளே என்றெல்லாம் எதையும் கணக்கில் கொள்ளாமல், எல்லா நாளிலும் அவர்கள் நினைத்ததை மற்றவர்கள் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்களை பற்றி உனக்கு அம்மா சொல்லிவிட வந்திருக்கின்றேன். இன்று மார்கழி மாதத்தினுடைய தொடக்க நாள் அல்லவா? தெய்வங்கள் எல்லாம் உன் இல்லத்திற்கு வருவதற்கான நாள். என் குழந்தையை, மார்கழி மாதத்தில் வாசலில் இடுகின்ற கோலம், அதன் மீது வைக்கின்ற மலர்கள் என்று இவையெல்லாம் தெய்வத்தை உன் இல்லத்தை நோக்கி வரவழைக்கும். எவ்வளவோ பூஜைகள் செய்து தெய்வத்தின் மீது எவ்வளவோ நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை பெறுவதற்கு நீ இங்கே போராடி கொண்டிருக்கின்றாய். ஆனால் உன்னை சுற்றி இருக்கின்ற சில மனிதர்கள் சர்வசாதாரணமாக உன் மனதை காயப்படுத்துவது மட்டுமே தன்னுடைய நோக்கம் என்று சுற்றி திரிகின்றார்கள். ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி உன்னுடைய மனதை நொறுக்கிவிட மட்டும்தான் அவர்கள் நினைக்கின்றார்களே தவிர ஒரு பொழுதும் உனக்கு நல்லதை நடத்த அவர்கள் எண்ணுவதில்லை. ஒரு பொழுதும் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் யோசிப்பதில்லை. சந்தோஷமாக இருந்து விட்டாயா, ஐயோ அது நல்லதற்கல்லையே என்று சொல்லி உன்னை தேடி வந்து உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைக்கின்றார்கள். ஒரு விஷயத்தை நல்லபடியாக செய்து வெற்றியை பெறுகின்ற நிலையில் நிற்கும் பொழுது, அது உனக்கு மனதிற்கு திருப்தியாக இருக்கும் பொழுதுதான் அவர்களுக்கு தோன்றும், இவர்கள் இப்படி இருக்கக்கூடாதே, சந்தோஷமாக அல்லவா இருக்கின்றார்கள், அப்படியானால் உடனே இவர்கள் மனதை நொறுக்க வேண்டும். இவர்கள் மனதை நொறுக்க இவர்களின் பலகீனத்தை நாம் பயன்படுத்தினால் போதும். என்ன சொன்னால் இவர்கள் கண்ணீர் வடிப்பார்களோ, எந்த விஷயத்தை சொன்னால் இவர்கள் வேதனைப்படுவார்களோ அந்த விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் உன்னிடத்தில் வந்து பேசுவார்கள். என் குழந்தையே, ஒரு விஷயம் உனக்கு தெளிவாக புரிய வேண்டும் என்றால் அதை நீ எப்பொழுதுமே நல்லபடியாக உணர வேண்டும். அது என்ன தெரியுமா? என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் உனக்கே 1008 கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது வேண்டும் என்றே உன்னை தேடி வந்து ஒருவர் காயப்படுத்துகிறார் என்றால் ஒரு காலமும் இவர்களை நீ நம்பக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் இவர்களின் வார்த்தைகளை நீ நம்பிவிடாதே.
உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, உன்னை சுற்றி என்ன விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதில் நீ எப்பொழுதுமே தெளிவான கவனத்தோடு இருந்து கொண்டிருக்க வேண்டும். என் பிள்ளைக்கு எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உச்சபட்ச சந்தோஷம் பெற வேண்டும் என்றெல்லாம் ஆசை இல்லை. ஒரு சர்வசாதாரண மனிதனாக நான் வாழ வேண்டும் என்றுதான் நீயும் நினைக்கின்றாய். எல்லோரையும் போல நாமும் வாழ்ந்துவிட்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றாய். ஆனால் உன்னை மட்டும் தன்னுடைய குறிக்கோளாக வைத்து உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்ற மனிதர்களும் உன்னை சுற்றித்தானே இருக்கின்றார்கள். நீ எதுவுமே செய்யாமல், நீ எதுவுமே கண்டுகொள்ளாமல் இருந்தாலும் அவர்கள் உன்னை இருக்க விடுவதில்லை. எதையாவது சொல்லி உன்னை காயப்படுத்துவதில் மட்டும்தான் தன்னுடைய குறிக்கோளை கொண்டிருக்கின்றார்கள். இது போன்றவர்களிடத்தில் இருந்து நிச்சயமாக இந்த வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும் என்று நீ நினைப்பது இப்பொழுது எனக்கு புரிகின்றது. என் குழந்தையை, யாரை நம்பக்கூடாது என்று இப்பொழுது உன் தாயானவள் சொல்ல வருகிறாள் என்ற கேள்விதானே உனக்குள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. என் பிள்ளையே, எவன் ஒருவன் உன்னுடைய பலகீனத்தை தெரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக இருக்கின்ற நேரத்தில் அந்த பலகீனத்தால் உன்னை அள வைக்கின்றானோ, இது போன்ற ஒருவரை வாழ்க்கையில் ஒருபொழுதும் நம்பக்கூடாது. அடுத்தவனின் கண்ணீரில் தன் சந்தோஷத்தை காண்பவன், அடுத்தவனின் கண்ணீரில் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவன், இவனுக்கெல்லாம் ஒருபொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த ஒரு இடத்தையும் கொடுத்து விடாதே. உனக்கு நல்லது நடக்க வேண்டி கூட அவர்கள் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. உனக்கு கெடுதல் நினைக்காமல் இருக்க வேண்டும் அல்லவா? உனக்கு கெட்ட விஷயங்கள் நடந்துவிடக்கூடாது என்பதை அவர்கள் தெளிவாக இருக்க வேண்டும் அல்லவா? இது போன்ற எண்ணங்களோடும் இது போன்ற விஷயங்களோடும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களிடத்தில் எப்பொழுதுமே கவனமாக இரு. அம்மா விளையாட்டாக நினைத்து இந்த விஷயத்தை தள்ளிவிடக்கூடாது என்று சொன்னதற்கான காரணம் இப்பொழுதாவது உனக்கு புரிகின்றதா? என் பிள்ளையே, அடுத்தவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கின்ற இவர்கள், அதே கஷ்டம் நமக்கு வந்தால் நாம் என்ன பாடுபடுவோம் என்ற எண்ணம் ஒரு துளியாவது இருக்க வேண்டும் அல்லவா? அது இல்லாமல் உன்னை காயப்படுத்த நினைத்த இவர்களுக்கு எப்பொழுதுமே நல்ல விஷயங்களை எல்லாம் நாம் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் ஒருபொழுதும் இல்லை. செய்கின்ற பாவங்களுக்கு தானாகவே தண்டனை கிடைக்கும். தான் செய்வது தவறு என்பது அவர்களுக்கே நிச்சயமாக புரிய வரும். ஒருவரை நம்பி அவரிடத்தில் ஆறுதலுக்கு சென்றால் அவர் உன்னுடைய பலகீனத்தை தெரிந்து கொள்வதும், பல நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது வேண்டும் என்றே உன்னை காயப்படுத்துவதும் நல்ல காரியமாக இருக்காது. எந்த சூழ்நிலையிலும் உனக்கு மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் பொழுது நிச்சயமாக இனி உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நீ கவனமாக கவனித்து உனக்கான வெற்றியை உறுதி செய்திட எப்பொழுதுமே நீ முன் வர வேண்டும். நான் நடத்தி தர தயாராக இருக்கின்றேன். இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை நான் முழுமையாக உன்னிடத்தில் கொடுக்க எப்பொழுதும் மனநிறைவோடு இருக்கின்றேன். இந்த மனிதர்களை நம்பி நீ எந்த ஒரு செயலையும் முன் வைத்த காலை பின் வைத்து விடாதே. இதையா செய்கிறாய், இது மிகவும் கஷ்டமாயிற்றே, இது எங்கே வெற்றி கிடைக்கும் என்று எளிதாக சொல்லிவிடுவார்கள். எந்த நிலையிலும் உனக்காக தெய்வம் துணை இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு நிச்சயமாக இன்று நாம் தொடங்குகின்ற விஷயத்தில் நம் தாயானவள் நமக்கு வெற்றி கொடுப்பாள் என்று நம்பி நீ முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். எந்த இடத்திலும் தேங்கி விடாதே, எந்த இடத்திலும் தங்கிவிடாதே. நிச்சயமாக உனக்கு நான் தேவைகளை நிறைவேற்றி தர ஓடோடி வருவேன் என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும். யாரும் எதையும் சொல்லிவிட்டு போகட்டும் என்று எண்ணுவதை விட யார் என்ன நினைத்தாலும் அது நடக்கும் என்பதனை நீ நம்பு. நிச்சயமாக உனக்கு மகிழ்ச்சி என்ற ஒன்று உன்னை தேடி வருவதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். மற்றவர்களின் வார்த்தைகள் உன்னை ஒரு நாளும் காயப்படுத்தாதபடி நீ நல்ல வாழ்க்கையை நிச்சயமாக வாழத்தான் போகின்றாய். எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய பொறுப்பில் இருக்கின்றது. இது போன்ற மனிதர்களின் கைகளில் இல்லை என்பதனை புரிந்து கொள். அடுத்தவன் சொல்லை கேட்டு நீ ஒரு விஷயத்தில் இருந்து பின்வாங்குவாய் என்றால் நிச்சயமாக ஒருபொழுதும் உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்து விடாது. எதிர்பாராத விஷயங்களை நடத்தி உன்னை வேதனைப்படுத்தி விடுவார்கள். எல்லாவற்றிற்கும் துணிந்து இறங்கு. நிச்சயமாக வெற்றி உனதாகும்.
தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களிடத்தில் இருந்து எப்பொழுதுமே விலகி இரு. உனக்கு நல்லதே நடக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.